ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் உளுந்தம்பருப்பு சாதம் பார்க்க போகிறோம். இது வந்து திருநெல்வேலியோட ரொம்ப ஸ்பெஷலான ரெசிபி. இது வந்து லேடிஸ் வந்து நீங்கள் வந்து பீரியட்ஸ் டைமில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து லஞ்சுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து ஸ்டொமக் பெயின் இருந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் இடுப்பு எலும்பு இந்த மாதிரி கை கால்லாம் வலி இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இதை சாப்பிடும்போது. இது பண்ணுறதுக்கு வந்து உளுந்து வந்து 2 கிளாஸ் நீங்கள் வந்து அரிசி விற்கிறீங்கன்னா அதில் வந்து ஒரு 3/4 கிளாஸ் வந்து உளுந்து எடுத்துக்கணும். உளுந்து இந்த மாதிரி ட்ரையாக வந்து வறுத்துக்கலாம். வறுத்துட்டு அதோட ஒரு அரை முடி தேங்காய் வந்து துருவின தேங்காய் துருவிக்கணும். நம்ம வந்து ரைஸோடு வந்து இந்த வறுத்த உளுந்து, அதுக்கப்புறம் வந்து இந்த துருவின தேங்காய், அதுக்கப்புறம் சால்ட்டு, கொஞ்சோண்டு வந்து வெள்ளைப்பூடு வந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு நீங்கள் வந்து 3 கிளாஸ் 2 கிளாஸ் அரிசி 3/4 கிளாஸ் பருப்பு எடுத்துருக்கீங்கன்னா அதுக்கு வந்து டபுள் த வாட்டர் வந்து நம்ம வந்து வச்சுக்கணும். வச்சுட்டு வந்து விசில் வந்து கொஞ்சம் நல்லா கொலையாக இருக்கிற மாதிரியே வந்து விசில் வந்து நல்லா விட்டுக்கோங்க. சாதம் வந்து இந்த மாதிரி இருக்கணும். ரொம்பவும் இதாக இல்லாமல் ஓரளவு நார்மலாக இருக்கிற மாதிரி சாதம் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து தொட்டுக்க வந்து துவையல். இதுக்கு வந்து துவையலுக்கு வந்து என்ன பண்ணணுன்னா, தேங்காய் வந்து நீங்கள் வந்து துருவி எடுத்துக்கலாம், இல்லாட்டி இந்த மாதிரி சில்லு மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதையும் வந்து நம்ம ட்ரையாக கொஞ்சம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஆயிலில் கொஞ்சம் வந்து வறுத்துக்கிடணும். இது வறுத்ததும் இதுக்கு வந்து காரத்துக்கு வந்து வத்தல் வந்து நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து காரம் நீங்கள் எவ்வளோ சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வத்தல் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு உளுந்து போட்டுக்கணும். ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் இருக்கிற மாதிரி மட்டும் உளுந்து இந்த மாதிரி வறுத்துக்கிடணும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து எள்ளு, இப்போ இதை வந்து நம்ம ஜாரில் போட்டு இது பண்ணி எடுத்துடலாம். எள்ளு வந்து கொஞ்சோண்டு போட்டால் போதும், நிறைய நீங்கள் வந்து போட வேண்டிய தேவையில்லை. இல்லாட்டி ரொம்ப நிறைய போட்டிங்கன்னா எள்ளு வந்து கசப்பாயிரும், துவையல் வந்து ரொம்ப கசப்பாயிரும். அப்புறம் நம்ம சால்ட் ஆட் பண்ணி இந்த மாதிரி நம்ம வந்து மிக்சியில் ஜாரில் அரைச்சிக்கலாம். அவ்வளோதான், நமக்கு வந்து சாதம் துவையல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.